Taste the Daily. காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் மறித்து அராஜகத்தில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா எனவும் கேள்வி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளும் கட்சி அடையாளம் என்பது லைசன்ஸா? யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த ஸ்டாலின் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்ல போகிறார் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 56வது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தப்படும். மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளார் என தலைமை கழகம் அறிவிப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம். தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசால் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரின் நேரடி கேள்விகளுக்கு பூசி மெழுகி பதிலளித்துள்ளதாக குற்றச்சாட்டு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் திமுக அரசு தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டதுதான் உண்மை. எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விகளுக்கு பிரச்சனையை திசை திருப்பாமல் நேரடியான சரியான புள்ளி விவரங்களை ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை அமைச்சர் பதிலளித்தால் நல்லது என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடல். கல்வி கடனை தள்ளுபடி செய்வதாக கூறி தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய திராவிட மாடல் அரசு வாக்குகளை பெறுவதற்காக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பின் நிறைவேற்றவில்லை என்பதை குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் எங்கே எல்லாம் கடன் வாங்கியிருக்கின்றார்களோ அத்தனையும் ரத்து என்று சொன்னார்கள். அதை நம்பி இளைஞர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள். ஆனால் இன்று வங்கியில இருந்து கந்துவட்டிக்காரனை போல அங்கே வந்து வசூல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்றைய தினம் ஏதோ. சென்னையில் திமுக கொடி பொருத்திய சொகுசு கார் ஒன்று இளம் பெண்கள் பயணித்த காரை வழிமறித்து அச்சுறுத்திய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பெண்களிடம் அத்துமீறும் சார்களை திராவிட மாடல் அரசு பாதுகாப்பதால் தான் இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இளைஞர்கள் துணிச்சலுடன் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெண்களை துரத்திய காரில் பயணித்த நபர்கள் யார்? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என மக்கள் கேள்வி. இந்த வெறியர்களுக்கு திராவிட மாடல் முதல்வர் என்ன பெயர் வைக்கப் போகிறார்? ஆதரவாளர்களா அனுதாபிகளா என்றும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் FIR வெளியானது தொடர்பான வழக்கு. FIR வெளியான வழக்கில் பத்திரிகையாளர்களை விசாரணை என்ற பெயரில் போலீசார் துன்புறுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ராக்கெட் வழிகாட்டி சேவையை வழங்கும் NVS-02 செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. NVS-02 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை சரிந்துள்ளதாக மத்திய அரசின் ASER ஆய்வறிக்கையில் தகவல். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பள்ளியில் பல்வேறு அவலங்கள் நிலவும் நிலையில் 2022ஆம் ஆண்டில் 75.7% இருந்த மாணவர் சேர்க்கை 2024இல் 68.7% சரிந்துள்ளதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல்.
தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் உள்ள 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 35% பேருக்கு 2ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை படிக்க தெரியவில்லை என மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தகவல். வெளிநாடு பள்ளிகளுக்கெல்லாம் சென்று விளம்பரம் செய்து வீண் செலவு செய்யும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் மீது சிறிதேனும் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் ஆதங்கம். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் துணியில் பேசியதால் மக்கள் அதிர்ச்சி. சிங்கத்தோட புள்ள கட்சி கொதறிடுவோம் உங்களை பாத்துக்க. நீ நினைக்கிற நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு சொல்லுவேன், இருக்கவனுக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன். என்ன யார் இதுதான் திராவிட மாடல் பேச்சா என விமர்சிக்கும் மக்கள், ரவுடியை போல பேசும் இவர் மீது முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் எனவும் கேள்வி. மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் அடிப்படை வசதிகள் இன்றி குப்பைமேடு அருகில் ஓய்வெடுத்த மாணவ மாணவிகள். மாநில அளவிலான போட்டியே இந்த லட்சணத்தில் நடந்தால் பொதுவெளியில் வேதனையை கொட்டி தீர்த்த மாவட்ட ஆட்சியர். ஸ்டேட் லெவல் இதுங்க இது ஈவெண்ட்டுங்க. இஸ் இட் ப்ராப்பர்லி டு இட் அதர்வைஸ் இட்ஸ் நாட் இட். அத கலந்துக்கிறதுக்கு வேணாம். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி வருவதாக அமைச்சர் உதயநிதி விளம்பரம் செய்யும் நிலையில் மாவட்ட ஆட்சியரை புலம்பும் நிலையில் திராவிட மாடல் அரசின் நிர்வாகம் இருப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பட்டாக்கத்தியுடன் திமுக கவுன்சிலரின் மகன் சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரம் செய்து வாக்குகளை பெற்ற திராவிட மாடல் ஆட்சியில் திமுகவினரின் அட்டூழியங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. வேங்கைவயல் கிராமத்திற்குள் செய்தியாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் வெளியூரைச் சேர்ந்த பொதுமக்களையும் நுழைய விடாமல் பல சோதனைச் சாவடிகளை நிறுவி திராவிட மாடல் அரசு அட்டூழியம் செய்வதாக குற்றச்சாட்டு. இந்தியா தனது 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி முடித்திருக்கும் நிலையில் ஒரு கிராமத்தையே சிறையில் அடைப்பது போல அடைத்து ஜனநாயக விழுமியங்களை ஸ்டாலின் அரசு நசுக்கியிருப்பதாக மக்கள் வேதனை. வேங்கைவயல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களே பலிகாடாக ஆக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் வீடியோ ஆடியோக்கள் வெளியானது எப்படி? காவல்துறையிடம் இருந்த இந்த செல்போன் உரையாடல் பதிவு எப்படி செய்தியாளருக்கு கிடைத்தது? அதை கொடுத்த அந்த சார் யார் என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளியில் உள்ள வகுப்பறைக்குள் மர்ம நபர்கள் மனித மலத்தை வீசி சென்றதால் அதிர்ச்சி. வேங்கைவயல் விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு செய்து வரும் குளறுபடிகளால் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு குளிர்விட்டு போயிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. காமநாயக்கன்பாளையம் அரசு பள்ளிக்குள் வீசப்பட்ட மனித கழிவுகளை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சுத்தப்படுத்திய பணியாளர்கள். திராவிட மாடலால் பள்ளிக்கு பாதுகாப்பு தான் கொடுக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கூடவா கொடுக்க முடியாது என மக்கள் கேள்வி. விளையாட்டுப் போட்டியில் 12 பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை அங்கீகரிக்காத திமுக அரசு. விளையாட்டுத்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் உதயநிதி பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி வீரர்களை கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி. December 8 நாங்கள் மலேசியா போயிருந்தோம். ஸோ லாங் ஜம்ப்பில் நான் லாங் ஜம்ப் அண்ட் ரன்னிங்கில் நான் கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி மலேசியா போயிருந்தேன்.
பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு சரியான ரெகக்னைசேஷன் கொடுக்கல. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்மள மாதிரி மற்ற ஒரு பேச முடிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ரெகக்னைசேஷன் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்போ இல்லை எங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவோ எதுவுமே. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த பாஜக நிர்வாகி சிக்கினார். பாஜக நிர்வாகிகள் அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்குவது தென்காசி மாவட்ட மக்களிடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 இடங்களில் பள்ளி மாணவிகள் 2 பேர் கடத்தல். மாணவிகளிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற இறைச்சி கடை தொழிலாளி உட்பட 1 போக்சோவில் சிக்கினர். சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 கிலோ உயர்ரக கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சர்வதேச போதை வியாபாரிகளின் கூடாரமாகி தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி வருவதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் மற்றும் வணிக ஆய்வாளர் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டத்தில் சூரப்பூண்டி, வாணியமல்லி பகுதிகளில் தொழிற்பூங்கா அமைக்க வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை நிறுத்தி வைத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சுற்றுச்சூழல் ஆய்வை தவிர்க்க திட்டத்தை சிறிய பகுதிகளாக பிரித்ததாகவும் இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகளை மறைக்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டு. கோவையில் தனியார் நிறுவன காவலாளிக்கு மாநகராட்சி நிர்வாகம் 1.60 லட்சம் ரூபாய் வணிக வரி விதித்த அவலம். தனியார் நிறுவன காவலாளிக்கு வணிக வரி விதித்ததன் மூலம் ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக கோளாறு வெட்ட வெளிச்சம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையாக சிகிச்சைகள் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையின்றி செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து இருப்பதாக மக்கள் ஆத்திரம். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம். மக்கள் விரோத திமுக அரசு குடியிருப்புகளை அகற்றி வலுக்கட்டாயமாக மக்களை கைது செய்து போலீசார் அராஜகம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீதிமன்ற உத்தரவுப்படி கோயில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடையை இடிக்க வந்த நகராட்சி அதிகாரிகளுக்கு அறநிலையத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டதால் பொதுமக்கள் அதிருப்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவில் உட்கொண்ட 6 மாணவர்கள் வாந்தி மயக்கத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்வதில் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாகவும் பள்ளி மாணவர்களின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் பெற்றோர்கள் ஆதங்கம். பாலியல் வழக்குகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பாளருக்கு மண்டல ஐஜிக்கள் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக விசாரிப்பதுதானே காவல்துறையின் பணி என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை பாலியல் வழக்குகளில் மெத்தனமாக செயல்படுவது இதன் மூலம் நிரூபணமாவதாக குற்றச்சாட்டு.
ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வரும் நிலையில் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி. 179 நீதிமன்றங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த தமிழக அரசு நிதி ஒதுக்கி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவையில் அதிமுக ஆட்சியில் தொலைநோக்கு பார்வையுடன் கட்டப்பட்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கழிவுநீர் தொட்டியாக மாற்றிய திமுக கவுன்சிலர். பல்வேறு சுகாதார சீர்கேடு ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவித்த மக்களை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என மிரட்டி திமுக கவுன்சிலர் அராஜகம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்தவர்களிடம் அடாவடி வசூலில் ஈடுபட்ட ஊராட்சி குத்தகைதாரர்கள். நல்லா எடுத்துக்கோங்க, என்ன மட்டும்தான் எடுக்க முடியும், ஓனரை எடுக்க முடியாதில்ல என வீடியோ எடுத்தவரிடம் ஆணவமாக பேசி அட்டூழியம். எதில் போடுவீங்க? நல்லா எடுங்க, வீடியோ எடுங்க. என்ன எத்தனை வீடியோ எடுக்க முடியும்? அங்கே ஓனரை எடுக்க முடியாதுல்ல. சும்மா வேலை பார்க்குறவங்களை இது பண்ணிக்கிருக்காங்க. சரிங்களா? 10 ரூபாயில் நீங்கள் கோட்டையை கட்டுறது, நானும் கோட்டையை கட்டிடுறதில்ல. போய் எங்கேயும் கட்டணும் காட்டு. சென்னை கொரட்டூரில் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது குறித்து மாநகராட்சிக்கு தகவல் அளித்த சமூக ஆர்வலரை திமுகவினர் அடித்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகம் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என மக்கள் ஆவேசம். தை அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் ஆயிரக்கணக்கான மக்கள் பிரசித்தி பெற்ற தலங்களில் குவிந்து பித்ருக்களுக்கு பிண்டம் எள்ளு வைத்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துமா மைனாரிட்டி பாஜக அரசு? மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா நிறுவனம் கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த நிதியாண்டில் சுமார் 17.5% நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக தகவல். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்த போதிலும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பது மைனாரிட்டி பாஜகவின் மோசமான நிர்வாகத்தை குறிக்கிறது என மக்கள் ஆதங்கம். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் தமிழக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் பதிவாகும் விண்ணப்பங்கள் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதாக தகவல். மற்ற மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கில் விண்ணப்பங்கள் பதிவாகும் நிலையில் தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் 622 விண்ணப்பங்கள் மட்டுமே பதிவாகி உள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை தகவல். இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் கிருஷ் கோபாலகிருஷ்ணன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. இந்திய அறிவியல் மையத்தில் பணியாற்றிய பழங்குடியினத்தவர் கொடுத்த புகார் அடிப்படையில் கோபாலகிருஷ்ணன் உட்பட 18 பேர் மீது வழக்கு பதிவு. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவில் இருந்து யூட்டன் அடித்து புத்துயிர் கொடுக்க நிதி ஒதுக்குவதாக விளம்பரம் தேடும் மைனாரிட்டி பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அரசு பங்குகளை தனியார் நிதி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய தனித்துறையையே உருவாக்கி மைனாரிட்டி பாஜக அரசுதான் என்பது உலகிற்கே தெரியும் என மக்கள் விமர்சனம். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். 200க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அச்சம்.
அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்த இந்திய பிரதமர் மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழல் குறித்தும் யுக்ரைன் குறித்தும் தீவிரமாக விரிவாக ஆலோசித்ததாக தகவல். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பாதாளத்திற்கு செல்கிறது. அமெரிக்காவில் இருக்கும் சுமார் 18,000 இந்தியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் அதை பற்றி பேசாமல் யுக்ரைன் பிரச்சினை குறித்து பேசுவதுதான் முக்கியமா என மக்கள் கேள்வி. AI தொழில்நுட்பத்தில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி சீனா அபார வளர்ச்சி. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் புரட்சி என பேசும் மைனாரிட்டி பாஜக AI தொழில்நுட்பத்தில் கோட்டை விட்ட அவலம். வங்கதேசத்தில் ஊழியர்களின் தொடர் போராட்டத்தால் முடங்கிய ரயில் சேவை. அந்நாட்டில் சுமார் 25,000 ரயில்வே ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்.